ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜய் ஸ்டார் சேனல். இன்றைக்கி நம்ம பிக் வேர்ல்ட் மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தாக்கா, இல்லை என்னடா இது வாழ்க்கைன்னு ஏதாச்சும் யோசிச்சு பண்ணிட்டு இருந்தாக்கா, தயவு செஞ்சு இந்த மூவியை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேட்டான மூவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் நடித்த ஹீரோக்கு நிஜமாகவே ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் மூவி பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கேட்பீங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் என்னோட முயற்சியோட முதல் வெற்றி. ஓகே, இப்போது மூவி ரிவ்யூ ஆரம்பிக்கலாமா? பிக் வேர்ல்ட் December 27, 2024 இந்த மூவி வந்து சைனீஸில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ஹீரோ பேர் லியோ. அவருக்கு செரப்ரல் பாலஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஆனால் என்ன தான் அவருக்கு பிரச்சனை இருந்தாலும் சராசரி மனிதர்களுக்கு என்ன மாதிரியான ஆசை இருக்குமோ அதே மாதிரி ஆசை, தாட்ஸு, மோட்டிவேஷன் எல்லாமே இருக்குங்க. இவருக்கு எப்போவுமே சப்போர்ட்னாக்கா அவங்களுடைய பாட்டி தாங்க. ஸோ இப்போது மூவியோட ஓப்பனிங்க்கு போகிறோம். மூவி ஓப்பனிங்கில் நம்மளுடைய ஹீரோ ஒரு மொட்டை மாடியில் நின்று ஒரு கவிதை எழுதிட்டு இருக்காங்க. பின்னாடி யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா அவங்களுடைய பாட்டி தாங்க. வாடா, உங்கள் அம்மா சமையல் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரி, இவரும் கிளம்பி போய் பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்பா எல்லோரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்றாங்க. டின்னர் சாப்பிட முடிச்சு ஹீரோவும் அவங்க பாட்டியும் அவங்க ரூமில் தூங்க போகிறாங்க. அவங்க ரூமில் எப்பயுமே ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கும். அதுதான் நம்ம ஹீரோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னடா இந்த ஸ்கெலிட்டனை பற்றி பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? அந்த ஸ்கெலிட்டனுக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. அது அப்புறமா சொல்கிறேங்க. இப்போ விடியுது. காத்தால ஆயா, அம்மா எல்லோரும் உக்காந்து மார்னிங் டிஃபன் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அம்மா ஆயா கிட்ட சொல்லி மகனை பத்திரமும் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆயா இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஹீரோவை கூப்பிட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஹீரோக்காக பர்த்டே பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. அங்கே முழுக்க குடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ குடிச்சிட்டு ரிட்டர்ன் வரப்போ தான் ஸ்டெப்ஸில் விழுந்து கிடக்கிறாரு நம்ம ஹீரோ. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ஒரே டென்ஷனு. என் கேள்வி, என் புள்ளைய பத்திரமா பார்த்துக்கன்னு சொன்னாக்கா ஏன் இப்படி அவனை குடிச்சு நாஸ்திப்படுத்துற அப்படின்னு கேட்குறாங்க. ஏண்டி, அவன் பர்த்டே, அதனால தானே இன்றைக்கி ஒரு நாளைக்கு குடிக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். நான் எதோ கெடுக்கிற மாதிரி இது பண்ணுறியே, ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வாக்குவாதம் நடக்குதுங்க. இப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போது தான் வீட்டுள்ள போய் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்து பேசிகிட்டே இருக்கும்போது அம்மா சொல்கிறாங்க, நீ என்ன யோக்கியமா அப்படின்னு திட்டும்போது தான் பொண்ணு சொல்கிறாங்க, நீ மட்டும் என்ன யோக்கியமா, என்னை விட்டுட்டு போனவ தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ, சரி சரி 2 பேரும் சும்மா சண்டை போடாதீங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போய் கதவு சாத்திடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் பாட்டி ஒரு ஈவெண்ட்டுக்காக அவங்க ஹீரோவை கூட்டிகிட்டு பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே போன இடத்துல ட்ரம்ஸ் பிளேயர் வரலன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை ஒன்று நடக்குதுங்க. அந்த மாதிரி சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது தான் பார்க்கில் விளையாடிட்டு இருந்த ஒரு பொண்ணை வந்து நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோவுக்கு அவங்கள பார்த்ததுமே முதல்ல காதல் வந்துடுதுங்க. இப்போது காதல் வந்து அவருக்கு என்ன அதிசயம்னாக்கா, அந்த பொண்ணே தானாக வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. அங்கே அந்த பாட்டியோட சண்டை முடிஞ்சதுமே கிளம்பி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண பார்க்குறாங்க. பஸ்ஸில் போகும்போது தான் ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஒன்று நடக்குது. அந்த இன்சிடெண்ட்டுனால தான் அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டு என்ன மாதிரியான வியூ கொடுக்க போகுது அப்படின்றத நான் மறுபடியும் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஹீரோக்கு எப்படியாச்சும் டீச்சர் ட்ரைனிங் முடித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த மாதிரி சமயத்தில் தான் அவர் நார்மலான பர்சன்ஸ்க்கு கரெக்டான வேலை கிடைக்கிறது இல்லை இந்த உலகத்தில். ஆனால் இப்படி இருக்கிற ஒரு மனுஷன் எப்போ இந்த வேலையை அச்சீவ் பண்ணார், என்ன பண்ண போகிறாரு, கதையை கேட்ட வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இதுக்கும் மேலே இந்த கதையை ஃபுல்லாக சொல்லி ஸ்பாய்லர் பண்ண நான் விரும்பலைங்க. தயவு செஞ்சு இந்த மூவியை ஒரு தடவை பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் இந்த மூவியை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கனாக்கா நஷ்டம் மூவி கிடையாதுங்க, உங்களுக்கு தாங்க. நிஜமான மோட்டிவேஷன், நிஜமான வைப்பில் இருக்கணும்னாக்கா கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் பார்த்தே ஆகணும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் என்னோடய சின்ன முயற்சியோட முதல் வெற்றி. தேங்க்யூ அண்ட் பாய்.